கரூரில் நேரில் பார்த்த காட்சிகள் கண்ணை விட்டு அகலவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேதனை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக வெளியிட்ட காணொலி காட்சிகளையும் பார்த்திருந்தோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிஷாம் இணைகிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னும் அந்த வேதனை என்னை விட்டு அகலவே இல்லை. தயவு செய்து விஷமத்தனமான கருத்துக்களை பரப்பாதீங்க. எந்த ஒரு தலைவனும் தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? எந்த ஒரு தலைவரும் தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அத்தகைய மரண அரசியல் என்பது வாக்கரசியலில எடுபடாது. அது மிகவும் கடினமான ஒரு விஷயமும் கூட. படக்காட்சிகளை பார்க்கின்ற நமக்கே மனது படபடக்கிறது, பதற்றமாக இருக்கிறது. நேரில் சென்று பார்த்த முதலமைச்சருக்கும் அதே பதற்றம் இருக்கத்தான் செய்யும். இதுல ஒரு நபர் ஆணைக்குழு என்பது உடனடியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நீதியரசர் அருணா அவர்களும் உடனடியாக விசாரணையை துவக்கிவிட்டார்கள். சிசிடிவி காட்சிகள் தொகுப்பு பூராம அவரிடம் கொடுக்கப்பட்டு விட்டது. அநேகமாக மிக விரைவாக அந்த அறிக்கை வந்துவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அறிக்கைக்கு பிறகு எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் முதலமைச்சர் கோடி காட்டிவிட்டார். அறிக்கைக்கு பிறகு அனைத்து கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் அடங்கிய ஒரு கூட்டத்தை கூட்டி இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கான வழிமுறைகள் விதிமுறைகள் வகுக்கப்படும் என்பது அவரது வீடியோ பதிவின் சாராம்சம். அது முக்கியமானது என்றுதான் நான் நினைக்கிறேன். இதுபோல் அனுமதி கொடுக்க கூடாது என்பதுதான் என் கருத்து. ஒரு காலகட்டத்திலே மதுரையிலே வடக்கு மாசி வீதி போன்ற மிக நெருக்கடியான இடங்களிலெல்லாம் கூட்டம் நடத்தி இருக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டம் என்பது வேறு. இன்றைக்கு வியாபாரங்கள் பெருகிவிட்டன. ஒவ்வொரு தலைவரும் வரும்போது ஜன நெருக்கடி மிகுந்த இடங்களிலே வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவருமே பாதிக்கப்படுகிறார்கள். பொது சொத்துகள் தனியார் சொத்துகள் இரண்டுமே சேதப்படுத்தப்படுகின்றன. அதற்கெல்லாம் உரிய இழப்பீடு கிடைப்பதே இல்லை. விஜய் அவர்கள் வருகையின் போது கடைக்காரர்கள் தாங்களாகவே முன் அவர்கள் கடைகளுக்கெல்லாம் விடுமுறை அளித்ததை நாம் பார்த்தோம். என்ன காரணம் என்றால் கடைகளுக்கு சேதாரம் வந்துவிடக்கூடாது என்கிற நியாயமான அச்சம்தான். தனியார் சொத்து அது. எனவே இது எல்லாமே நகருக்குள் நடத்தவே கூடாது. அதுவும் குறிப்பாக திரையுலகிலே புகழ்பெற்றவர்கள் இயல்பாகவே அந்த கூட்டம் வரத்தான் செய்யும். உயிர் நீத்தவர்கள் பெரும்பாலும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கிடையாது, சாதாரண பொதுமக்கள் தான். பார்க்க வந்தவர்கள் தான் பரிதாபகரமாக உயிரை விட்டிருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது கண்டிப்பாக ஒரு அரசின் கடமை. மக்கள் இப்படியான சிக்கலில் போய் சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்கான எதிர்கால நடவடிக்கையும் தேவை. தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பாடம் என்றுதான் நான் நினைக்கிறேன். எனவே முதலமைச்சர் அத்தகைய அறிக்கை வெளியிடுவது, வீடியோ பதிவு வெளியிடுவது, ஒரு நபர் விசாரணை கமிஷனை உடனடியாக அமைத்தது எல்லாமே சரியான நடவடிக்கை என்பதுதான் என் கருத்து. நிச்சயமாக நன்றி. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு திரு தராசிஷா.